தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் 234 வேட்பாளரையும் அறிவிச்சிருச்சு. காரைக்குடியில் சீமான் அவர்கள் நிற்கிறதா சொல்லிட்டாரு. காரைக்குடியில் அவருக்கு நிலவரம் எப்படி இருக்கும்? அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்த ஊர், சரிங்களா, சிவகங்கை மாவட்டம். அப்போ வந்து காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து பெரும்பான்மையான வந்து வாக்கு வித்தியாசத்தில் வந்து அண்ணன் வெற்றி பெறுவார். சட்டமன்றத்துக்கு போகிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து விவசாயத்தை வந்து முன்னெடுத்து நம்ம இயற்கையை சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்து நடத்துறதுனால அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து எடுத்து பேசுவாங்க. நீங்க கட்சிக்காரங்க அப்படி சொன்னாலுமே அங்க கடல் நேரம் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கோட மாவட்ட செயலாளர் டி.கே. பிரபு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கல்ல. அவர் என்ன பண்றாரு? விளம்பர அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சுண்டல் கொடுத்தா கூட அதை எடுத்து வந்து விளம்பர அரசியலாக வந்து அவர் யூடியூப்பில் போட்டுட்டு அந்த ஊடகங்களுக்கு வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. அண்ணன் வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னுடைய நிலம் சார்ந்த ஒரு அரசியல், என்னுடைய விவசாயம் சார்ந்த ஒரு அரசியலை வந்து அண்ணன் முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து முழுக்க முழுக்க வந்து விவசாயிகளுக்காக இருக்கக்கூடிய நிலம்தான் வந்து நம்மளுடைய காரைக்குடி தொகுதியாக இருக்கும். அதனால் அண்ணன் வந்து பெரும்பான்மையால் வந்து வெற்றி பெறுவார். அவர் தாவேக்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியலை பத்தி புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. விளம்பர அரசியலுக்காக தான் வந்திருக்கிறாங்க. 2026 நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் களம் பயணம் விஜய்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஓட்டு குறைய போகுது அப்படி சொல்றாங்க இல்லையா? எப்படி இருக்கும்? இன்னைக்கு நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலேயே நீங்க பார்த்துருப்பீங்க விஜயோடைய ரசிகர்கள் எப்படி ஒரு மனப்பான்மையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தர் வந்து வாகனத்துல மோதி விழுந்து விபத்துக்குள்ளானதால வந்து நாங்க நேரடியா நாங்க வந்து பார்த்துட்டு நாங்க வர்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இன்னும் ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க. விஜய் அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியா எந்த அவங்களுக்கு கூட இருக்க ஒரு ரசிகர்களுக்கு ஒரு தொண்டர்களுக்கு எந்த புரிதலுமே அவர் வந்து இதுவரைக்கும் கொடுக்கல. விஜய்க்குமே வந்து அந்த புரிதல் கிடையாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இவ்வளவு நாளா விஜய் வந்து விவசாயத்தை பத்தி பேச கிடையாது. இன்னைக்கு தஞ்சாவூர் மீட்டிங்ல வந்து விவசாயி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ விவசாயி அந்த நிலத்துக்கு வந்தாருன்னா ஒரு பச்சை கலர் துண்டை போட்டுட்டு வர்றாரு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி போனாரு, அந்த ஒரு டைம் தான் போயிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பாண்டிச்சேரி போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் எதை பேசுனா பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பொய்யான தகவலை வந்து அவர் பரப்புனாரு. ஒரு இடத்துக்கும் அந்த இடத்துல வந்து என்ன ஹைலைட்டோ அந்த ஹைலைட்டை பேசுனா மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மை அவங்க எழுதி கொடுக்குறாங்க. விஜய் அவர்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு இதை நீங்க பதிவு பண்ணுங்க அப்படின்னா அந்த மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரம்மையா தான் அவர் நினைச்சுக்கிட்டு அந்த அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை வந்து மனப்பாடம் பண்ணி அவர் ஒப்பிச்சுட்டு வர்றாரே தவிர விவசாயத்தை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? என்னுடைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா நெல்லை வந்து கொள்முதல் பண்ணாம இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நெல்கள் எல்லாமே வந்து மூட்டையா அடுக்கி வைத்து இந்த மழை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே எல்லாமே வந்து நாசமா போச்சு. ஆந்திரால இருந்து வந்து அரிசிகள் வந்து கொள்முதல் பண்றாங்க. இது வந்து முழுக்க இந்த ஆளும் அரசாங்கம் வந்து விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை பத்தி வந்து விவசாயத்தோடைய சூழலை பத்தி அவங்க விவசாயன்றது ஒரு நாட்டின் முதுகெலும்பு, அதை பத்தி வந்து ஏதாவது கருத்து தெரிவிச்சாரா? எதுவுமே கிடையாது. ஒரு பச்சை கலர் துண்டை போட்டுட்டு வந்துட்டா நீங்க வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஆகிவிட முடியுமா? இல்ல அவரே விவசாயம் சொல்லிட்டாரு, ஆனா நாம் தமிழர் அவர் பேசவே இல்லை. திமுக என்ன பண்ணுது அது அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதனால வரையும் அவர் வந்து நாம் தமிழர் சீமான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு. ஒருவேளை உங்க மேல பயமா இல்ல அரசியல் ஆசான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். ஏன்னா அரசியலுக்கு முதல்ல என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே அண்ணனை வந்து தான் தனிமையில வந்து சந்திச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அண்ணனுமே வந்து சில அறிவுரைகள்லாம் சொன்னாங்க. அந்த அறிவுரைகளை வந்து பின்பற்றக்கூடிய முடியாத விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அண்ணன் பேசுனதே வந்து அப்படி ட்ரோல் பண்ற மாதிரி அவங்க வந்து பேசினாங்க. இது வந்து தேர்தல் அப்படின்றது இந்த களம் அப்படின்றது வந்து முதலிகள் நிறைந்த ஒரு குளம்பா, அதனால நீங்க வந்து இது கொஞ்சம் கிடைக்கும் மீன்கள் கிடையாது அப்படின்னு அண்ணன் வந்து அவருக்கு ஒரு புத்திமதி சொன்னாங்க. அதையே வந்து அவர் வந்து ட்ரோல் பண்ற மாதிரி பேசினாரு. ஆனா இப்போ விஜயோடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே அவர் அடிபடுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான ஒரு புரிதல் தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த 41 பேர் கரூர்ல மரணம் அடைஞ்சதே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய அந்த தமிழக மக்களுக்கு வந்து ஒரு துரோகம் தான் பண்றாரு. அவர் வெளியில வரக்கூடிய ஒவ்வொரு டைமுமே ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும் ஒரு நிகழ்வா இருக்கட்டும் ஏதாவது ஒரு மரணமோ ஒரு விபத்தும் வந்து கண்டிப்பா நடந்துகிட்டு தான் இருக்குது. இது வந்து மக்கள் தான்
புரிஞ்சுக்கணும். அவரை பார்க்க வர்றோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் வர்றாங்களே தவிர அவர் ஒரு அரசியல் தலைவராக யாருமே இன்னும் ஏத்துக்கல.